தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 12ஆம் தேதி காட்டுமன்னார் கோயில் சட்டசபை தொகுதி விசிக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜோதிமணி எம்எல்ஏ பேசினார். அப்போது அவர் எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கும்படி கேட்டார். இந்த கோரிக்கையை முதல்வர் விஜய் நிறைவேற்றியிருக்கிறார். இது தொடர்பான அறிவிப்பை முதல்வர் விஜய் சட்டப்பேரவையில் வெளியிட்டார். அதில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் வாகனப்படியாக வழங்கப்படும். அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஒரு உதவியாளர் நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாக வழங்கப்படும் என்றார். இதனால் அனைத்து எம்எல்ஏக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதியின் எம்எல்ஏ சண்முகன் பேசினார். தன்னிடம் 2 பென்ஸ் உட்பட மொத்தம் 4 கார்கள் இருக்கும் நிலையில் அவர் கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுக்க வேண்டும் என்று கூறினார். இந்த நிலையில்தான் இந்த அறிவிப்பு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும் மக்களிடம் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முதல்வர் விஜய் கொடுத்த வாக்குறுதி எட்டும் நிறைவேற்றாமல் எப்படி மாதத்திற்கு 75,000 ரூபாய் வழங்க முடியும்? ஒரு கார் என்றால் 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் வாங்கும் பணம் எப்படி வரும்? கடனில் இருந்த தமிழகத்தை மேலும் கடனில் தள்ளவே விஜய் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்றே கூறப்படுகிறது. முதல்வர் விஜய் கொடுக்கும் கார் அனைத்து எம்எல்ஏக்கள் என்று இருக்கையில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் கார் இருக்கிறது. திமுகவில் உள்ள முன்னாள் மூத்த நிர்வாகிகளிடம் சொந்தமாக கார் இருக்கிறது. KN நேருவிடம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக கார் உள்ளது. அப்படி இருக்கையில் அவர்களுக்கு ஏன் கார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் முதல்வரை யாரோ வேண்டுமென்று ஏமாற்றி இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட வைத்தார்கள் தவிர மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் கட்டாயம் செய்திருக்க மாட்டார் என்றும், கார் இல்லை என்று சொன்னவர்களிடம் தேர்தல் பிரமாண பத்திரத்தை வைத்து பார்த்தால் பல கோடி ரூபாய்க்கு சொந்தமானவர்கள்தான் இருக்கிறார்கள் என்றே சொல்லப்படுகிறது. இதனால் விஜய் சொன்ன அறிவிப்பு மீண்டும் ஒரு முறை ஆலோசித்து செயல்பட வேண்டும் என்றே பொதுமக்களின் பார்வையாக உள்ளது. கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு செயல்பட்டது போல இந்த ஆட்சியிலும் விஜயை ஒருவர் இயக்கி வருகிறார் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து கூறி வருகின்றனர்.